காமெடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஒஸ்தி காமெடி குஸ்தி. பேட்டிங்ல சச்சின் ஒஸ்தி, பவுலிங்ல அஸ்வின் ஒஸ்தி, கேப்டன்ல தோனி ஒஸ்தி, காமெடில நாங்க ஒஸ்தி. எவ்ரி வீக் நம்மளுடைய காமெடியன்ஸ் உங்க எல்லாருமே சூப்பரா என்டர்டெயின் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்காக சூப்பர் டூப்பர் என்டர்டெயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஷோக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூப்பரான ரெண்டு ஜட்ஜஸை இன்வைட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பாக்கியராஜ் சார். லெட்ஸ் வெல்கம் அவர் செகண்ட் ஜட்ஜ் நந்திதா. ஜோடி சூப்பரா தானே சார் இருக்கு? பாட்டே அந்த அளவுக்கு இருக்குது. அதனால ஒரு ஆள் ஆடினாலே ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஆடினீங்க. ஜனங்களுக்கு அப்புறம் கேட்கவா வேணும்? எதை பற்றி அவங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. எனக்கு அதுதான் நான் அப்பப்போ திரும்பி பார்த்துக்குவேன். ஒருவேளை நான் காமெடியெல்லாம் நிறைய எழுதுறதுனால என்னால் சில இடங்கள் மட்டும்தான் சிரிக்க முடியுது, சில இடங்கள் சாதாரணமாக பாட்டுருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக டக்குன்னு ரசிச்சு என்ஜாய் பண்ணிடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் தவிர எனக்கு ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்துட்டு பார்க்கும்போது இது நல்லா இல்லையே, இது சொல்ல போகிறாங்களா நந்திதா, அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. மக்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க, ஆக்டிங், ஸ்கிரிப்ட், டைலாக் எல்லாத்த பற்றி. ஸோ நம்ம கண்டஸ்டண்ட்டுக்கு நான் அதை தான் சொல்கிறேன். லைவாக நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, ரொம்ப கான்ஷியஸாக டைலாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலி கதை என்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் அது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் தான். பட் ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டேக் யூர் சீட் மேம். ஸோ ஜட்ஜஸ் வந்தாச்சு, அடுத்து என்ன பர்ஃபார்மன்ஸா? பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நானும் ரெடி, நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஆமா, என்ன கலர் கலர் ட்ரெஸ்? நேத்து நம்ம கமலா டாக்டரை பார்த்தேன்டா. யாரு? இந்த ஜெமினி கணேசன் பொண்ணா? இந்த ஏஜுக்கு மேல ஏன் அவங்கள போய் பார்த்தேன்? ஏதாவது டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ண போறியா? டேய், நம்ம பக்கத்து தெரு கமலா டாக்டர் பார்த்தேன். ஓ, அவங்க என் உடம்பெல்லாம் தரவா செக் பண்ணிட்டு என் உடம்புல கொழுப்பு, உப்பு, சர்க்கரை, புளி, மிளகா வெத்தல், வெந்தயம், சீரகம், கடுகு இல்ல அவங்க டாக்டரால மளிகை கடை நடத்துறாங்களா? டேய், இதெல்லாம் என் உடம்புல அதிகமா இருக்குது. அதனால மாத்திரை மட்டும் சாப்பிட்டா பத்தாது, டெய்லி வாக்கிங் போகணும்னாங்க. அதனால இப்ப நான் வாக்மேன் ஆயிட்டேன். ஆமாடா, மேக்கப் போடுறவரை என்ன சொல்றோம்? மேக்கப் மேன் சொல்றோம். கரெக்ட். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவரை ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்றோம். சூப்பர். சேர்ல உட்கார்றவரை சேர்மேன் சொல்றோம். அப்ப வாக்கிங் போறவன் வாக்மேன் தானே. நீ சேர்மேன் சொல்லும் போதே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். இந்த மாதிரி வெளில போய் வாக்மேன் சொல்லாத, சைட்ல இருந்து ஸ்பீக்கரை வச்சிட போறாங்க. அப்படியே இருந்தா கூட சார், காலங்காத்தால ஒரு 5:30 மணிக்கு வாக்கிங் போனாதான் ஓசோன் லேயர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். கரெக்டா? அது எனக்கும் தெரியும். ஆனா இந்த டயத்துக்கு போனா தானே அவங்கள மீட் பண்ண முடியும். யாரு? உங்க கம்பெனி கொலீக்ஸ் சார். அவங்க பேரு ஹன்சிகா. ஹன்சிகா? அவங்க நடிகை ஹன்சிகா இல்லடா. ஏதோ ஒண்ணு. ஒரு பொம்பளை கூட வாக்கிங் போறதுக்கு என்ன உனக்கு இவ்வளவு பில்டப்? டேய், டீசென்ட்டா கல்றா. எப்படி? கேர்ளா? ஸ்கூல் கேர்ளா? நோ, கால் கேர்ள். கால் கேர்ளா? ஆமாடா, ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு ஸ்கூல் கேர்ள்னா காலேஜ்ல படிக்கிற பொண்ணு கால் கேர்ள் தானே. அட அறிவு கிட்ட சார், நீ தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறன்ற மேட்டர் தெரியாம இந்த மாதர் சங்கத்துக்காரங்களாம் சேர்ந்து உங்களை கேஸ் போட்டாங்கன்னா இந்த டயலாக்கு 30 வருஷம் ஆனாலும் நீ வெளில வர முடியாது. சாரி சொல்லு, சாரி சொல்லு.
எல்லா பக்கமும் சொல்லு, எங்க வேணாலும் இருப்பாங்க. சாரிங்க. என்ன வாக்கிங் போலியா? நீ தான் பயமுறுத்துறியே. நீ இங்கிலீஷ் பேசி பயமுறுத்ததை விடவா? ஆண்டவா, நான் என்ன பெருசா அப்படி கேட்டேன்? காதலிக்க ஒரு பொண்ணை கொடுன்னு கேட்டேன். அது தப்பா? ஹன்சிகா மாதிரி, அனுஷ்கா மாதிரி, த்ரிஷா மாதிரியா கேட்டேன்? என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரியாமணி மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்க கூடாதா? அறிவு கட்டவனே, எது என்னிடம் இப்படியா கேட்பது? ஏன்பா இவ்வளோ கோவம்? கேர்த்து நான் கேப் பிரியங்கா சோப்ரா, லாரா தர்த்தா என்று கேள். ஆண்டவா, பாம்பே எல்லாரும் ஓஹோன்னு கொண்டாடுறாங்க, கரெக்ட். அதுக்கு நீ ஹிந்தி நடிகை பேரா சொல்லுவியா? கொஞ்சம் தமிழுக்கு வாப்பா, பல பேர் வேலை இல்லாம இருக்காங்கல்ல. இதோ வருகிறேன். வரியா? எங்க, எப்போ, எப்படி வர? வாடா. பொருள் காய்ச்சல சுத்துற ரங்கராட்டனத்து மேல ஏறணும்னு ஆசைப்பட்டு ஏறி அது அப்புல போகும்போது சிலுப்பாய் கீழே விழுந்து அடிப்பட்ட பெருச்சாலி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு உனக்குலாம் நடிகை கேட்குது. அது எப்படா வித்தியாசமா யோசிக்கிறீங்க? பொருட்காட்சி, ரங்கராட்டனம், பெருச்சாலி ஏற ஆசைப்பட்டுதா? சூப்பரா. ஆனா நான் கடவுள்கிட்ட வேண்டாம் உனக்கு எப்படா தெரியும்? கடவுளுக்கு பதில் பேசிட்டு வந்ததே நான் தான்டா. ஆனா கடவுளுக்கே டப்பிங் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், இந்த டிவி சீரியல்ல கூட இன்னாருக்கு இன்னார் தான் வாய்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்குடா. ஆனா இந்த பாரு, கடவுளுக்கு நீங்களாம் வாய்ஸ் கொடுக்குறீங்க பாரு, அதுவும் பட்ஜெட் படம் தான் இஷ்டத்துக்கு கொடுக்குறீங்கடா. ஒரு நாள் கடவுள் நேரில் வந்து உங்களுக்கு 4 அப்பு விட போறாரு. அப்ப தெரிய போதா உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு. சார் அதெல்லாம் இருக்கட்டும், கடவுள்கிட்ட போய் காதலிக்க பொண்ணு வேணும்னு கேட்டேல. ஆமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேணும்னு கேட்க வேண்டியதானே? டேய், காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய லட்சியமே வச்சிருக்கேன்டா. சூப்பர் லட்சியம்டா. சார் அது இருக்கட்டும், இத்தனை வருஷமா காதலிக்கிற ஒரு பொண்ணு கூடமா கிடைக்கல? கிடைச்சாங்க, பிடிக்கல. கரெக்ட். உன்னை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நிறையவே காரணம். எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொல்ல வந்தேன்டா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அழகா இருக்கணும்டா. கரெக்டா? வீட்டுல யாரோ ஒருத்தராவது அழகா இருந்தா தானே பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும். என்ன கிண்டலாங்க? சரி, ஆமா இப்ப எங்க இருக்க? எது வீட்டு வாசல்லையா? வாசல்லையா? முதல்ல உள்ள வாமா. சார், யார் சார் அந்த பிரியா? அதான்டா, அன்னைக்கு பார்க்ல ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி நீங்க 2 பேரும் சண்டை போட்டு சொதப்பினீங்கல்ல, அதே பிரியா தான். அந்த பிரியா இங்க எதுக்கு சார் வரா? அவ என்னுடைய கிளாஸ்மேட், மியூசிக் டீச்சர் மல்லிகா கிட்ட மியூசிக் கத்துக்கணுமா, அதுக்கு தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்றா. அப்ப அந்த பொண்ணுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா சார்? மியூசிக்னா உயிரிடா அவளுக்கு. அப்படியா? இது ஒண்ணு போதுமே, அசத்திடுவேனே. ஹாய் அங்கிள். வாமா பிரியா. ஹாய் சந்துரு, எப்படி இருக்கீங்க? நான் ஆளான தாமரை, ரொம்ப நாளாக தூங்கல, அம்மி மீதிச்சும் நேக்கு எதுவும் இல்ல, அந்த கவலை நோக்கு புரியவில்லை, நான் தொட்டா என்ன சுட்டா விடும் வாங்கோ, அடக்கிட்டே வந்து முத்தம் ஒண்ணு தாங்கோ, நான் ஆளா. எப்படி இருக்கீங்க? இன்னும் என் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? யூ ஆர் ரியலி கிரேட்டுங்க. நாங்கள் பார்க்கல அன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டாலும் இன்னைக்கு நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்களே, ரியலி கிரேட்டுங்க. ஆனால் அன்றைக்கி இவன் தாங்க தப்பாக பேசுகிறான். டேய் சாரி சொல்கிறா. நான்சென்ஸ். நாளைக்கு சொல்கிறான். நாங்கள் டேய் சும்மா இருக்கடா. பிரியா, காபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பிரியாவுக்கும் என்ன மாதிரி தான் சார், சங்கீதம் தான் சாப்பாடே. சந்துரு, சங்கீதம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? என்ன பிரியா அப்படி கேட்டீங்க? காலையில் பூபாலத்தில் எழுந்திருச்சேன்னா நைட்டு நீலாம்பரியோட தான் தாச்சிக்குவேன். யாரா அந்த நீலாம்பரி? சார் அது ராகத்தோட பேர் சார். இரவில் பாடுற ராகம் நீலாம்பரி. அது மட்டும் இல்ல பிரியா, காலையில கழுத்தளவு தண்ணியில் நின்று சாதம் பண்ணுவோம் பாருங்க. அது சாதகம்டா. அது கல்யாணத்துக்குலடா பாப்பாங்க. ஜாதகம்டா. அதான்டா, தமிழ்ல சாதகம், சான்ஸ்கிரிட்ல ஜாதகம், அவ்வளவுதானே. உன் ஜாதகம் உனக்கு சாதகம் அல்ல, பாதகமா முடிய போகுது பாரு. சந்துரு, உங்களுக்கு பாம்பே ஜெயஸ்ரீ பிடிக்குமா? ஏங்க, உள்ளூர் ஜெயஸ்ரீ ரொம்ப பிடிக்குங்க. நான் கேட்டது தி ஃபேமஸ் கர்நாடிக் சிங்கர் பாம்பே ஜெயஸ்ரீ பிடிக்குமான்னு. அட என்ன அருமையா பாடுவாங்க அவங்க. அங்க குக்கு குக்கு சோலி கே பீச்சே क्या है என்னடா அது? இல்ல பாம்பே ஜெயஸ்ரீன்னு சொன்னாங்களா? அப்ப ஹிந்தியில தான்டா பாடி இருப்பாங்க. அது இல்லடா. இல்லையா? அதாங்க ஹிந்தியில பாட நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. தமிழ்ல அவங்க சூப்பர் சாங் பாடி இருக்காங்க. அதை பாட்டுமா? கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. இது பாடு நித்யஸ்ரீடா. இருக்கட்டும் 2 பேரும் சிஸ்டர்ஸ் தானே. எஸ் பாம்பே சிஸ்டர்ஸ். உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? பாடுற அளவுக்கு தெரியாதுங்க, கேட்குற அளவுக்கு தெரியும். பாட தெரியாதுன்னு பாலிஷா சொல்றாங்க அவன். யூ நோ ஒன் திங், பாடுறவங்கள விட கேட்குறவங்க தான் ஞானம் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. விடுங்க கார்த்திக், ஐ லைக் ஹிஸ் இன்னசென்ஸ். என்ன சொன்னீங்க? ஐ லைக் யுவர். I like you. அவனை விடுமா, அவன் ஒரு டே ட்ரீமர். டே ட்ரீமரா? பகல் கனவு காண்றவன் அர்த்தமா?
முதல்ல உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? இது கூட புரியலையா? டியூப்லைட் கரெக்ட்டுங்க. டியூப்லைட் ஃபியூஸ் ஆகி 2 நாள் ஆச்சுங்க. மாத்தினா இவனுங்க எங்க மாத்துறானுங்க? ரொம்ப முக்கியம் தாங்க. இல்லைன்னா பாட்டு கேட்க முடியாதுங்க. பாட்டு கேட்கறதுக்கும் டியூப்லைட் எரியாதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணதுக்கு எனக்கு கண்ணு தெரியாதுல்ல. ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். என்ன சொன்னீங்க? ஐ லைக் யுவர் ஐ லைக் யூ 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 ஐ லைக் யூ. கார்த்திக், ஒரு பிரியா, உங்களுக்கு கர்நாடிக் சங்கீதம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் பிரியா. அது எம்எஸ் பாடின இந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஒரு 4 முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதியார் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் பிரியா. சுஜாதா கதைகள் ரொம்ப பிடிக்கும். மலையில் நடைகிறது ரொம்ப பிடிக்கும் பிரியா. என்ன ரொம்ப பிடிக்கும் பிரியா. நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால. கார்த்திக், நான் உங்களை முத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த வார்த்தை உங்க வாயில தான் முதல் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஐ இது தடுக்குது. அந்தஸ்தா? அந்தஸ்து காதல் அந்தஸ்து மட்டும் பார்க்க கூடாதுங்க. கரடி அதெல்லாம் ஜூல இருக்கும்பா. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், நீங்க பணக்கார பொண்ணு, என்ன லவ் பண்றீங்க. இல்ல அப்படியே நீங்க சொன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேங்க. டக்குன்னு முட்டி போட்டு ஒரு ரோஜா பூவை கையில கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிடுவேங்க. ஆனா இவன் அப்படி இல்லைங்க. ஒரு பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொன்னா கூட திருப்பி சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க. அப்படியா? அப்ப நானே சொல்லிடுறேன். நீங்களே சொல்லிடுறீங்களா? அவளே சொல்லிடுறா. சொல்லுங்க. ஐ love I love you Karthik. I too Priya. This is a final punch. எல்லா யூத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. லவ் பண்ணுங்க, ஆனா இந்த மாதிரி அழகான பசங்களை பக்கத்துல வச்சு லவ் பண்ணாதீங்க. அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்க எல்லாருக்கும். கரெக்டா சொல்லிங்க சார், கரெக்டா சொல்லிங்க. எங்களை மாதிரி யூத்துக்கலாம் ரொம்ப கரெக்டா மெசேஜ் சொன்னீங்க சார். இருங்க, யூத்துக்கு தானே மெசேஜ் சொன்னேன். இதுல நீங்களாம் எங்க வந்தீங்க? ஏய் மச்சான், நான் யூத்துல சொல்றா. ஏய், நீ எல்லாம் யூத்தா? அத விக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் தேன் மல்லிய வச்சான். ஓ மச்சான் மல்லிய வச்சதில்ல என்னடி. என்ன மேடம், உங்களுக்கு இசை ஞானம் இருந்தாதான்? ஆமாங்க. யூசுவலா வந்து ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு தான் வந்து பேர்லாம் போடுவாங்க. நீங்களே காமிச்சிட்டீங்களே என் டைட்டில். எங்களுக்கு அது ஒரு டைட்டில் போட்டு எல்லாருக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணுன்றதுக்காக. ஓகே, பட் அந்த 1 by 1 இப்படி வந்தது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. Thank you. ஸோ ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்றத கேட்கலாம். நந்திதா மேம், நீங்க சொல்லுங்க. ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. ஆல் காமெடி ஆர்டிஸ்ட் ஒரே படத்தில் இருந்த மாதிரி. பீங் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி பிரியா கேரக்டர், டான்ஸ், ரொமான்ஸ், அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கதிர் கமல் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களை தான் பார்த்துட்டே இருந்தேன். ரொமான்டிக் லுக் நானும் கொடுத்துட்டே இருந்தேன் உங்களுக்கு. நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணிட்டேன். தேங்க்யூ மேம். சிவராஜ் டீம் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல டேலண்ட் தெரியுது. ஒரு படிச்சுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தெரியுது. அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் லாஸ்ட்டில் வந்தாங்க. இன்னும் அவர் சிரித்த சிரிப்புக்கு இன்னும் நிறையா அவர்கிட்ட ஏதோ பேச போகிறாரு, ஏதோ பண்ண போகிறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு ஃபைனல் இது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்டுங்கிற ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ பேர் செய்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சிவா, ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒஸ்தியில் நீங்களும் மாசா வரலாம். ஓகே, தேங்க்யூ மேம். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நம்ம ஒஸ்தி ஷோல அடுத்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஒஸ்தி காமெடி குஸ்தி. நீங்க கிட்னி ஆபரேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே சட்னி வச்சு 4 சப்பாத்தி ஃப்ரீ. ஒஸ்தி காமெடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா?
உலகத்தை சுத்தி பார்க்க போறோம், பூமிக்கு இறங்கி போக போறோம். வணக்கம் தேவேந்திரா, நலமா? நலமாக இருக்கிறேன். உன்னை பூலோக சஞ்சாரத்துக்கு அழைத்துச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். என்ன திடீரென்று பூலோகம்? நீ எப்பொழுதும் 1000 மனைவிகளுடன் இந்த இந்திரலோகத்திலேயே இருக்கிறாய். 7 லோகத்தில் என்ன நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஆம் நாரதரே, நான் பூலோகம் சென்று வெகு காலமாகிவிட்டது. செல்லலாம். இருந்தாலும் முகத்தில் என்ன மீசை? முனிவன் ஆசை வைத்தால் தான் தவறு, மீசை வைப்பதில் என்ன தவறு? நாரதருக்கு சொல்லவா வேண்டும்? கிளம்பலாமா? வாருங்கள் செல்லலாம். பார்த்தாயா தேவேந்திரா பூலோகத்தை? ஆஹா ஆஹா, மின்னொளிகள் பளிச்சிடுகின்றன. பூலோகத்தை பார்க்கும்போது தேவலோகத்தை விட பளபளவென்று இருக்கின்றனவே. அதுதான் பூலோகம். விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதல்லவா? 10% தள்ளுபடி, 20% தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, ஆடி அதிரடி தள்ளுபடி, தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடியோ தள்ளுபடி. நாரதரே, பூலோகத்தில் ஏதோ தள்ளுபடி தள்ளுபடி என்று ஒரு ஒலித்துக் கொண்டிருக்கிறதே. ஆடி மாதம் பிறந்து விட்டதல்லவா, அதனால் தான் தள்ளுபடி தள்ளுபடி என்ற குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதென்ன தள்ளுபடி? அதாவது ஒரு பொருளின் விலை என்ன இருக்கிறதோ அந்த விலையை சற்றே குறைத்து மக்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் அதை தள்ளுபடி செய்து தருவதுதான் ஆடி தள்ளுபடி. மக்களுக்கு நன்மை தரப்படுகிறது. ஆமா, நலம் நன்றுதானே. அந்த ஆடி தள்ளுபடி இதுவரை துணிக்கடைகளிலும் நகைக்கடைகளிலும் மட்டும்தான் இருந்தது. சரி, மக்களின் ஆடி தள்ளுபடி மோகத்தை தெரிந்து கொண்ட பல முதலாளிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? ஆடி தள்ளுபடியை எல்லா துறையிலும் கொண்டு வந்து விட்டார்கள். எல்லா துறையிலுமா? ஆம், உயிரை காக்க வேண்டிய ஒரு உன்னதமான தொழில் மருத்துவ தொழில். அந்த மருத்துவமனையிலும் தள்ளுபடி நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவமனையிலும் தள்ளுபடியா? அந்த கொடுமையை பார்ப்போமா? பாருங்கள். 4ஆம் நம்பர் பேஷண்ட் ரொம்ப நாளா இங்கே தான் இருக்காரு. என்னைக்கு சார் டிஸ்சார்ஜ் பண்ண போறோம்? ஏப்பா இன்னும் உயிரோட இருக்கானா? இருக்கார் சார். அடாடாடா, நீ ஒன்று பண்ண, ஒரு 40,000 ரூபா தேவைப்படுது. சரி, 4 நாள் உள்ள வச்சுட்டு அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விடு. அதென்ன கையில் என்ன அடுத்த வாரம் தானே உங்களுக்கு செக்கப், அப்போ தானே வர சொன்னேன். ஐயோ, அதை ஏன் சார் கேட்குறீங்க? காலையிலேயே எங்கள் கரஸ்பாண்டன்ட் என்னை கடுப்பை கிளப்பி ப்ரெஷரை ஏற்றி விட்டான் சார். உங்களுக்கும் உங்கள் கரஸ்பாண்டன்ட்டுக்கும் ஒத்து போகவே போகாது. எப்படி சார் போகும்? எப்படி போகும்னு கேட்குறேன். ஆடி தள்ளுபடி நான் கடையில் போடுறேன், சேலை கடையில் போடுறேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு போடுனா இது எப்படி சார் ஆடி தள்ளுபடி பள்ளிக்கூடத்தில் போட முடியும்? என்ன சார் அவரோட? அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாருன்ற? பள்ளிக்கூடத்தில் போட்டது சரிதானையா? பள்ளிக்கூடத்தில் போட்டது சரியா? என்ன நாங்கள் ஆஸ்பத்திரியில் ஆடி ஆஃபர் போடுறோமே. ஆஸ்பத்திரியிலே ஆடி ஆஃபரா? இந்த பிரிண்ட் அவுட்டை ஒட்ட சொன்ன இந்த பையன் ஒட்டாம போயிட்டான் போல. உங்களுக்கு தெரியாதா? என்னங்க ஆஃபர் வச்சிருக்கீங்க? அட இப்ப நிறைய ஸ்கீம் நம்ம அனௌன்ஸ் பண்றோம்ல, உங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, தெரிஞ்சுங்க. இங்க பாருங்க, 2 ஹார்ட் ஆபரேஷன் பண்ணா ஒரு கிட்னி ஆபரேஷன் ஃப்ரீ. 2 பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணா ஒரு அப்பண்டிஸ் ஆபரேஷன் ஃப்ரீ. கூடவே ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீ. கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஃப்ரீயா கொடுத்துருவோம். குரோமோசோம் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு குடும்ப கட்டுப்பாடு ஃப்ரீயா பண்ணி விடுவோம். ஓ, எவ்வளவு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் பொதுமக்களுக்கு. உங்களை மாதிரி வந்து ரொம்ப நெருக்கமான ஆட்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். அது என்ன சார்? அதாவது நீங்க கிட்னி ஆபரேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே சட்னி வச்சு 4 சப்பாத்தி ஃப்ரீ. ஏன் சார் சாப்பிட்டு போலாம்? நீங்க சட்னி கொடுக்குறீங்களா? நான் கிட்னி ஆபரேஷன் பண்ணுமா? சட்னி கிட்னி லாஜிக்கே இல்லையே சார். நீங்க எதுக்குங்க லாஜிக்லாம் பாக்குறீங்க? இந்த ஆஃபர் பண்ணக்கூடிய மேஜிக்கை பாருங்க. என்னங்க இது சரிப்படல? என்ன நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? சரி, வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா சார்? வேற ஏதாவது ஆஃபரா? அதாவது ஒரு 10-15 நாள் நீங்க நம்ம பெட்ல தங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு 4 நர்ஸ் ஃப்ரீயா சார்? 4 நர்சிங் கேர் இலவசம் பா சார். எனக்கு பிரஷர் ஏறி போச்சு, அதுக்குள்ள ஒரு மாத்திரை மட்டும் எழுதி. சரி, வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். சார் ஒண்ணுமே புரியல சார். பேனா எழுதான் கிறுக்கி பார்த்தேன், அதை எது கையில வச்சிருக்க? நீங்க ஊருக்கு வாத்தியாரா இருந்துக்கிட்டு போங்க சார். இப்பவும் புரியல. ஏன் எழுத்து எனக்கு எங்கேயா புரியும்? மெடிக்கல் ஷாப்ல கூட அவன் கரெக்டா எடுத்து கொடுப்பேன். மெடிக்கல் ஷாப்ல கொண்டு கொடுத்தா? ஆமா வாத்தியாரே, மெடிக்கல் ஷாப்ல ஆஃபர் இருக்கு. மெடிக்கல் ஷாப்ல ஆஃபரா? ஆமா. அங்க என்ன வச்சிருக்கீங்க? 5 சுகர் அட்டை மாத்திரை வாங்கினா ஒரு பிரஷர் அட்டை மாத்திரை ஃப்ரீ. ஐயோ போங்க, அது ஊரே ஆஃபர்ல இருக்கு. நீ என்ன ஒண்ணும் தெரியாம புதுசா. தேவேந்திரா, பார்த்தாயா மருத்துவமனையில் நடந்த அநியாயத்தை? நாரதரே, உயிரில் விளையாடுகிறார்கள். ஏன் நீ இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? இல்லை, பாருங்கள், சென்று விடலாம். எவ்வளவுமே சென்று விடலாம். ஏன், உனக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா?
இல்லை, நம்மளிடமிருந்து ஏதாவது கிட்டி தட்டி விடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது. சத்தமாக பேசினால் அதுவும் நடக்கும். ஆனால் எனக்கு மிகவும் பிடிபடாத இடம் ஒன்று இருக்கிறது. அதோ அந்த இடத்தில் பார்த்தாயா எவ்வளவு கும்பலாக இருக்கிறது என்று? ஆம், இங்கு இல்லாத கூட்டம் அங்கு நிறையாக இருக்கிறது. அந்த ஒரு இடத்தை மட்டும் பார்த்துவிட்டு நாம் தேவலோகம் திரும்பி விடுவோமே. அங்கு பார்க்கிற பொழுது உள்ளே செல்கிற மனிதர்கள் சரியாக செல்கிறார்கள், திரும்பி வருகிற பொழுது ஒரு மாதிரி தள்ளாடி வருகிறார்களே. அதுதான் மதுபான கடை. மாப்பிள்ள எப்படி சரக்கு டீயா இருந்துச்சா? சூப்பர். ஆமா, இன்னைக்கு எதுக்கு சரக்கு அடிச்ச? மாப்பிள்ள, நான் கப்பலே கவுந்தா கூட குடிக்க மாட்டேன். ஆனால் எங்கேயோ எப்போல்ல வைரஸ் வந்துடுச்சா மாப்பிள்ள, அதை நினைச்சு இந்த சோகத்தில் குடிச்சேன். அழுக. அம்மா, நீ எதுக்கு மாப்பிள்ள குடிச்ச? நானா? மாப்பிள்ள, நான் தேவையில்லாம குடிக்க மாட்டேன். துக்கம் இருந்தா குடிப்பேன், சந்தோஷம் வந்தா குடிப்பேன், தேவைப்பட்டா குடிப்பேன், தேவைப்படாம குடிப்பேன், பொண்டாட்டி ஊருக்கு போயிருந்தாலும் குடிப்பேன். ஆனா மத்தபடி குடிக்கவே மாட்டேன். அது இருக்கட்டும், இன்னைக்கு எதுக்கு மாப்பிள்ள குடிச்ச நீ? அப்படி கேளு. இன்னைக்கு என்னது ஆடி 1 ஆஃபர் ஒயின் ஷாப்ல போட்டிருக்காங்கல்ல. ஆடி ஆஃபர் வேற போட்டிருக்கானா? ஆமா. ஐயா, என்ன ஆஃபரு? குவார்டர் வாங்கினா முட்டை ஃப்ரீ, ஆஃப் வாங்கினா பாட்டில் ஃப்ரீ, வாட்டர் பாட்டில், புல்லு வாங்கினா கூலிங் கிளாஸ் ஃப்ரீ. அப்பளுக்கு என்னவெல்லாம் சலுகை விட்டுறாங்க? என்னது ஆஃபரு? முட்டை. ஏய் மாப்பிள்ள, நீயும் கோட்டர் தான் குடிச்ச, நானும் கோட்டர் தான் குடிச்சேன். ஆமா. உனக்கு மட்டும் முட்டை இருக்கு, ஏன் முட்டை? கூ முட்டை, இது ஓ முட்டை. அப்போ ஓ முட்டை அதை நான் அங்கேயே சாப்பிட்டேன்ல. ஐயோ, அங்க முட்டை வச்சா சரக்கு அடிச்சோம். என்ன நீ ரொம்ப போதையில் இருக்க, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா? டெஸ்ட்? ஏய் லைட் ஆஃப் பண்ண சொல்றா. யாரா லைட் ஆஃப் பண்றது? டேய் லைட் ஆஃப் பண்ண சொல்றா. முகத்துக்கு முன்னாடி லைட் போடுறா மாப்ள. லூசு பேலே, அது லைட் இல்லடா, சூரியன். சூரியனா? ஆமா. இப்போ உதிக்குதா மறையுதா, கிழக்கா மேற்கா? கோட்டடிச்ச போதே இறக்கி விட்டுரும் போல தெரியுது. சூரியன் தெரியுது, அது கிழக்கா மேற்கா உதிக்குதா? மாப்பிள்ளைங்கிட்டு அவர் படித்தவர் வராரு, அவர்கிட்ட கிட்டலாம். எஸ்கிஸ்மி சார், சொல்லுங்க. அந்த தெரியுது சூரியன், அது உதிக்குதா மறையுதா? சாரிங்க, நான் வெளியூர். பாவம் வெளியூருக்கு இருக்க அம்மூர் சூரியனை பற்றி என்ன தெரியும்? நீ வா மாப்பிள்ள. காஸ்டியூமே கலரா இருக்கு. ஏரியாவுக்கு புதுசா இருக்காங்க இவங்க இந்த ஏரியாலே. ஏய் இன்பா ஓரமாவா. டேய் இன்பா போ. உன்னை இந்த ஊருக்குள்ளே பார்த்தது இல்லையே. நீங்கள எந்த ஊரு? தேவலோகம். அது எங்க இருக்குது? ஆமா, நீ யாரு? நாரதர். அவரு மாப்பிள்ள பத்தியம், தேவேந்திரன், நாரதர், தேவலோகம். இதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்கு போதை ஓவர் ஆகி போச்சு தெரியுது. அவர்கள் என்ன சொல்லிவிட்டு போகிறாரு பார்த்தீர்களா? உங்களை குடிகாரன் என்று சொல்லிவிட்டார்கள், அதற்குத்தானே வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் அவர்கள் இலவசம் என்று சொன்னார்களே, அது உங்களுக்கு புரிந்ததா? அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? முட்டை என்றார்கள், சரி, அறிந்து விடலாம். சரி. தண்ணீர் என்றார்கள், குடித்து விடலாம். அது என்ன கூலிங் கிளாஸ் என்றார்களே? அதுதான் விஷயம். இப்பொழுது குடிப்பவர்களுக்கெல்லாம் போதையில் ஆடுவதில்லை, அவர்களது கண்களை வைத்துத்தான் அவரது மனைவிகள் சரியாக அதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த கண்ணாடியை போட்டுவிட்டால் அந்த போதை மறைந்து விடும். எவ்வளவு புத்திசாலித்தனம் பார்த்தீர்களா? நன்றாகத்தான் செய்திருக்கிறார்கள். பூலோக சஞ்சாரம் எப்படி இருந்தது? ஆடி தள்ளுபடி எப்படி இருந்தது? ஆடி தள்ளுபடி அமர்க்கலமாக இருந்தது. நாரதரே, எனக்கு ஒரு யோசனை. என்ன? இதே ஆடி தள்ளுபடியை தேவலோகத்தில் வைத்தால் என்ன? நீ தேவலோகத்தில் உன்னை நினைத்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. என்ன? ஒரு மனைவி வைத்திருப்பவனே ஆடி தள்ளுபடி வந்துவிட்டால் எவ்வளவு அல்லோகலப்படுகிறான். 1000 மனைவி வைத்திருக்கும் நீ ஆடி தள்ளுபடியை தேவலோகத்தில் கொண்டு வந்தால் என்ன கதியாவாய்? ஆமாம், சென்று விடலாம். இருந்தாலும் ஏதோ ஒன்று இடிக்கிறதே.
இந்த தம்பூராவா? உங்களுடைய பேச்சில் ஒன்று குறைகிறது. ஓ, என்னுடைய பேச்சில் முக்காலமும் முடிந்த ஞானி அல்லவா நான்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். சீக்கிரம் சொல்லுங்கள், சென்று விடலாம். நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை இதுவரை நான் சொல்லவில்லை. சொல்லிவிட்டால் கிளம்பி விடலாம். நாராயண நாராயண. ஸோ வெங்கடேஷ் அண்ட் டீம், இந்திரலோகம் வெர்சஸ் பூலோகம், இதுக்கு இடைப்பட்ட வேலை நடக்கக்கூடிய ஒரு சில காமெடிஸ்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் ஒரு சில மெசேஜஸும் இருந்துச்சு. ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பாக்கியராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்டம்ப்ட் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் என்ன தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்லும்போதே அது எப்படி இருந்தாலும் சீரியஸ் ஆகிடுது. ஸோ ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் பாராட்டலாம். இந்த மாதிரி ஒரு தீம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணதுக்கு அதுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அது வரைக்கும் பாராட்டலாம். ஸோ நீங்கள் சொன்ன மெசேஜ்க்கு வந்து சார் பாராட்டியிருக்காங்க. மேம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். உங்கள் டீமில் வந்து ப்ளஸ் என்னன்னா எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இவ்வளவு தள்ளுபடி பார்த்தீங்க. அந்த சபையில் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, ரொம்ப ஊர்வசி, அதை தள்ளி விட்டு இது இவங்க 2 பேரும் சித்திராவே இவங்களையும் தள்ளிட்டு போய்க்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் லாஃப்டர், இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஆனால் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஒஸ்தி காமெடி குஸ்தி. இந்த கடவுள் நான் டெய்லியும் போய் என் குறைய சொல்லுவேன் சார். காது குத்து கேட்க மாட்டேங்குது சார். கடவுள் தம்பி, அந்த கடவுளே நேரா இறங்கி வந்து உன் பிரச்சனை என்னன்னு கேட்டாலே உன்னால சொல்ல முடியாதுப்பா. வெல்கம் பேக் டு ஒஸ்தி காமெடி குஸ்தி. எப்பவுமே ஒஸ்தியான காமெடிஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம காமெடியன்ஸ்ல அடுத்து எந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பார்க்கலாமா? சார் வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் சார் வாங்க. வணக்கம் வாங்க சார். ஒரு மனுஷன் வந்து நிக்கிறேன்னு ஒரு வணக்கம் சொல்லணும்னு எதனா அறிவு இருக்குதா? பச்சை டாக்டர் தான் நீங்க. படிச்சவன் சார் டாக்டர். சொன்னனே வணக்கம் சொன்னனே. இப்போ வணக்கம் சொல்லி நான் கேட்டவன சொல்றீங்க. சார் உட்காருங்க சார். வணக்கம் தான் சொல்ல, உட்காருங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஒருவேளை காது இதுவும் கேட்காது உனக்கு? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துருவோமா? ஏதோ ஒட்டு கேட்குறான். அவன் மடிமேல் ஏறி உட்காந்துலே உனக்கு ஒன்றும் கேட்காதடா. சார் உங்க என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு வணக்கம் சொல்ல, உட்கார சொல்ல, ஒரு பேஷண்ட் வந்து இவ்வளவு நேரம் ஆகுதுல, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா? நீங்க கேட்கலாம்னா நான் சொல்லுவேன். சார் நீங்க தான் சார் கேட்கல வந்ததுல இருந்து. என் பிரச்சனை என்ன சார்? என் பொண்டாட்டி தான் சார். அப்படியா? காலையில ஒரு விஷயத்த சொல்றா சார், நைட்டு வரைக்கும் அதே சொல்லுங்கிறா சார். இல்ல சார், காலையில சொன்ன விஷயத்தை நீங்க காதுல வாங்கிட்டு தானே சார் அடுத்த விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்க காதுல வாங்க நைட்டு வரைக்கும் அதே தானே சொல்லுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நல்லா தூங்குவீங்களா? MBBS படிச்சிருக்கீங்க. ஆனா என்னால தூங்கவே முடியல சார். ஏன் சார்? ஏன்னு கேட்க மாட்டீங்களா சார்? ஏன்னு கேட்டனே. நீங்க என்ன கேக்குற நானே சொல்றேன் சார். எங்க ஏரியால ஒரே கொசு தொல்லை சார். கடிக்குதா சார்? கொசு கடிக்குதான்னு கேக்குறீங்களா? அதான் கேட்டேன். கொசு கடிச்சா பரவாயில்ல சார். காது கிட்ட வந்து டமால் 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 ஐயோ தூங்கவே முடியல சார். என் காதுல டம்மாங்கல் டிமில்னு கேட்டுச்சான். எல்லாம் நம்புற மாதிரி சொல்றா. ஆனா காலையில நல்லா தூங்குவேன் சார். இந்த பூ மொட்டு விரியும்ல சார், அந்த சத்தத்தை கேட்பேன் சார். அப்படியே நிம்மதியா தூங்கினா இருப்பேன் சார். என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசினேன்ல சார். ஆமா. அதெல்லாம் நீங்க ரப்பர் போட்டு அழிச்சிருங்க சார். ஏன்னா நான் அவளை லவ் பண்ணி தான் சார் கல்யாணமே பண்ணேன். அப்படியா? யாரும் லவ் அமைதியா? என் மஞ்சுளா சார் 100 பொண்ணுங்க கொலுசு போட்டு போனாலும் என் மஞ்சுளா கொலுசு சத்தம் அப்படியே காதுல வந்து பாயா சார். ஏன் காதுல வந்து ஆட்டி விடுவாங்களா? ஆனா ஒரு நாள் வந்துட்டா பொட்டியை தூக்கினு. யாரு பொட்டியா? அவங்க அப்பங்காரன் தொத்தி விட்டான். நீதான் என்ன பாத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். கூட்டின்னு போனேன் கோயிலுக்கு. ஐயரு மந்திரம் வந்து அதை கேட்கணும், தாலியை கட்டி கூட்டின்னு வந்துட்டேன் சார். ஐயரையா? ஆனா அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாம் வந்துட்டானுங்க வீட்டு வாசல்ல. அப்படியே அந்த ஊரே திறந்து நின்னு 3 மணி நேரம் கதற திட்டுறானுங்க. உன்னையா? அவனுங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில இன்னும் இருக்குது சார். எடுத்து போட்டிருப்பேன். என் மஞ்சுளாக்காக விட்டேன் சார். சரி 4 வார்த்தை சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வந்து அவன் என்கிட்ட பேசுனாரு சார். என் மாமனாரு எப்படா பேசுவான்? எப்படா பேசுவான்? நான் பேசுறது உனக்கு கேட்கலடா. எப்படி பேசுவாங்க ஒட்ட? திரும்புங்க. நான் பட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. கடவுள் நம்பிக்கை இருக்குதா? இருக்கு சார், நல்லா இருக்கு. கடவுள் நம்பிக்கைலாம் வச்சுக்காதீங்க. ஏன்? கடவுளே இல்ல. ஏன் சார்?
ஏன்னு கேக்குறீங்களா சார்? அதானே கேட்டேன், அப்ப இருந்து அதானே கேக்குறேன். நீங்க கேட்டானே நான் சொல்லுவேன் சார். இந்த கடவுள் இருக்குது, நான் டெய்லியும் போய் என் குறைய சொல்லுவேன் சார். அது குத்து கேட்க மாட்டேங்குது சார். கடவுள் தம்பி, அந்த கடவுளே நேரா இறங்கி வந்து உன் பிரச்சனை என்னன்னு கேட்டாலே உன்னால சொல்ல முடியாதுப்பா. சினிமாலாம் பாப்பீங்களா சார்? யோ, ஆனா நான் சொல்ற எதையுமே நீ காதுல வாங்க மாட்டியா? இப்பெல்லாம் ரொம்ப மோசமா எடுக்கிறாங்க சார். நேத்து ஒரு படத்துக்கு போனேன். யார் படத்துக்கு? 3 மணி நேரம் ரீரெக்கார்டிங்கா பண்ணாம போட்டுக்கறாங்க. அது பேசும் படம், கமல் சார் படமா இருக்கும். ஆனா 80ஸ்ல ஒரு படம். 80ஸ்ல பேசும் படம்னு. கமலஹாசன் அந்த 3வது ரீல்ல 4வது டயலாக் ஐயோ பா. அல்டிமேட் சார். அந்த மாதிரி டயலாக் நான் வாழ்க்கையில கேட்டதே இல்ல சார். சொல்றா பாப்போம். சார், இந்த குடும்பம்லாம் ஏன் பிரியுதுன்னு தெரியுமா சார்? ஏன் பிரியுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். என்னன்னா, நம்ம பொண்டாட்டியை பத்தி 4 பேர் 4 விதமா பேசுவான் சார். நம்ம பொண்டாட்டியை பத்தியா? அதெல்லாம் மைண்ட்ல ஏத்தி கூடாது. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயினே இருக்கணும் சார். சார், நீங்க இந்த காதுலயே உள்ள போகலையே சார் உங்களுக்கு. என்ன சார் ஆச்சு? காதுக்குள்ள போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுது. அது லைட்டா காதுல கேக்குது. காலையில குளிக்கும் போது காதுல தண்ணி போயிடுச்சு சார். தண்ணியாவது போகுது விடுங்க சார். இந்த பசங்க ரொம்ப கெட்டு போயிறாங்க சார். என் பொண்ணு பசங்க நீங்க இப்ப பொண்ணுங்கறீங்க, பையனா பொண்ணா? அவ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் சோலோ பெர்ஃபார்மர். தம்பி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா சார். ராத்திரி 2 மணிக்கு பெட்ஷீட்டை போத்தின காதுல போனை வச்சு நீ அவங்க குசு குசு குசுன்னு பேசுறா சார். ஒரு அப்பனா அதை போய் நான் கேட்டா அவ எதனா பண்ணினா அது என் மேல தான் சார் தப்பு வரும். நான் பண்ண தப்பா சார்? உன் மேல தப்பே இல்லை, உன் பொண்ணு மேல தப்பு. அவன் ஏன் குசு குசு குசுன்னு பேசுறா? கால் மேல கால் போட்டு சோஃபால உட்கார்ந்து ஜாலியாவே பேசலாம் ஐயா. இவ்வளவு நேரம் தேவையில்லாம பேசினுக்கிறீங்களே, பிரச்சனை என்னன்னு கேட்டீங்களா? அப்ப இருந்தே அதான் கேட்கறோம், என்னையா பிரச்சனை? நீ என்ன கேட்குற? நானே சொல்றேன் சார். கடவுள் எனக்கு காது, கண்ணு, மூக்கு எல்லாமே கரெக்டா கொடுத்துறான். டேய், கொடுத்துருக்கான்னு சொல்றேன், நல்லா கொடுத்துருக்கான்னு சொல்லாதடா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் குறை வச்சிட்டான் சார். என் தொண்டையில தான் சார் ஏதோ பிரச்சனை. உனக்கு தொண்டையில மட்டுமா பிரச்சனை? ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது சார். இதுக்கு ஏதாவது மருந்து எழுதிட்டாங்க சார். மருந்து ஏதாவது ஒரு மருந்து எழுதி கொடுப்போம்டா. நான் எழுதிட்டா? நீ எழுதியா? எழுது. வேணாம். நான் எங்கன்னா மருந்தில விட்டுருவேன். நீங்க காதுல சொல்லுங்க, அப்படியே மெடிக்கல் ஷாப்ல போய் சொல்லி நான் வாங்கிக்கிறேன் சார். உன் காதுலயா அந்த மருந்தையா சார்? அந்த 3 ஏதோ C+ ஏதோ சொன்னீங்கன்னா நான் இன்னும் சொல்லவே இல்லடா. நான் இன்னும் வாங்கிக்கிறேன் சார். சார், இவ்வளோ நேரம் நம்ம பழகுறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். என்ன? புதுசாக ஷோலாம் பண்ணுறீங்க. இந்த கேமராமேனு, ஆடியோ டிபார்ட்மெண்ட் இவங்களாம் பகச்சிக்காதீங்க. நான் எப்படா பகச்சிக்கிட்டேன்? க்ளோஸ் வைக்கிறேன், தூக்கிட்டு போய் வாங்கி போட்டுக்கடா. க்ளோஸ் வைக்க எனக்கு சொல்கிறத கேளுங்க. நான் அப்புறம் கேட்குறேன்டா, நீ தான் கேட்க மாட்டீர. வந்ததுலேருந்து பார்க்குறேன், இந்த ஆடியோ டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் மைக்கை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறானுங்க சார். கேட்டுச்சா? இப்படி பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா கேட்கலன்னு பாரு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கன்னு பாரு. அவர் டஃப்பான கான்செப்ட்டு. ஆனால் பட் எல்லாருமே எப்படி சமாளித்து செஞ்சீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நினச்சி பார்த்தோம்னா செய்யும்போது கூட சிரிப்பு வந்துடும், இல்லைன்னா ஸ்டக்கப் ஆயிரும். நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட கரெக்ட் கவுண்டரே வரும்போது கொஞ்சம் ஸ்டக்காகி நின்னாங்க. பட் இதில் எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டில் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரும் பாவம் சலிக்காமல் அவரும் கேட்டுருக்காரு, அவரும் பேசிகிட்ருக்காரு. ஸோ அதை தான் நான் என்ஜாய் பண்ணி ரசித்தேன். எங்காவது மிஸ் ஆகும், எங்காவது இதாகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு மிஸ்ஸே ஆகாமல் கரெக்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் அவர் ரொம்ப பர்டிகுலராக காது கேட்காதது ஒரு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட போர்ஷன் வரும்போது அவ்வளோ ஆக்டிவ் அண்ட் இம்மீடியட்டாக அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், எக்ஸ்பிரஷன்ஸ், எவ்ரி திங் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி. ஐயோ கடவுளே, இவங்களாம் எப்படி தான் திங்க் பண்ணுறாங்களோ. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஒஸ்தி காமெடி குஸ்தி. என்ன இந்த காட்சி எல்லாம் பார்க்கிறதுக்கு உன்றா இனிப்பு உயிரோடு இல்லைன்னு நினைக்கும் போது என்னுடைய பஸ் நீட் அப்ப பாப்பானா. வெல்கம் பேக் டு ஒஸ்தி காமெடி குஸ்தி. எப்பவுமே ஒஸ்தியான காமெடிஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம காமெடியன்ஸ்ல அடுத்து எந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பார்க்கலாமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம்
ஏமா சிறையா ஏன் அழுகுற? போங்க நான் இல்ல அச்சன். ஏய் ஏமாமா உனக்குலாம் அறிவு இருக்கா? இந்தமா நீ போகாம இங்கே நின்றுட்டு இருக்க? ஏன்டா தங்கம்? ஏ என்ன நடந்துகிட்டு இருக்கு? ராசா டேய் சின்ராசா என்ன இந்த காட்சி எல்லாம் பார்க்கிறதுக்கு உன்ரா இனிப்பு உயிரோடு இல்லன்னு நினைக்கும் போது மகனுடைய பஸ் நீட் அப்பன் பாப்பானா? அட அறுவு கட்டவனே, நீ சந்தோஷமா இருக்கிற காட்சிய அவர் இல்லாம இருக்கும்போது நீ செய்யறீங்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்ல வந்தேன்டா. அதெல்லாம் போய் தொலைஞ்சால அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இங்க வாடா, இங்க வா, இப்படி வா. ஏமா உயிர் எடுக்கிறா? மருமகளே சொல்லுங்க அவன் பாக்குறதுக்கு தான் கருகருன்னு காக்காய் மாதிரி கன்றாவியா இருப்பா. ஆனா மனசுல வெள்ள தங்கம் தங்கம். அவன் பேசுறது லூசு மாதிரி பேசுவா, இருக்கு மாதிரி நடந்துக்குவா. அவனுக்கு வந்து தப்பா எடுத்துக்காம எல்லாத்தையும் மனசுல போட்டு ஜீரணம் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்கணும். நாங்க வாழ்ந்து காட்டுறேன், நீ போ. ஆனா ரொம்ப கொப்பன மாதிரியே அவசரப்படுறேன். ஏ அப்பே அப்படிதானா? ஆமா. அது உனக்கு தெரியுமா? அப்புறம் மகன் எப்படி இருப்பான்? போமா போ. ஏம்மா எங்க அம்மா கொஞ்சம் லூஸ். அப்ப நீங்க நீங்க லூஸ் மாதிரி தெரியுதா? ரொம்ப ஓவரா போதுமா? ஏவா எல்லாருக்கும் இரவுங்கிறது தூங்குறதுக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு விடிய 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 முழிச்சு சந்தோஷமா ஜாலியா இருக்கணுமா? ஆரம்பிக்கலாமா? இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி. கொஞ்சம் காத்திரு தலைவா, கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனதோ என்னை சேர்த்திரு. பேர் எவ்வளவு வந்தா வச்சா குண்டு விட்டா யாரா? யாரா? ஏய் யாரி? அண்ணே. நொண்ணனா? அவனுக்கு என்னடிங்க வேலை? தெரியலையே. தங்கச்சி தங்கச்சி அண்ணே. தங்கச்சி மாப்பிளடா. தங்கச்சி அந்த இருக்கடா. இங்க இருக்கேனே. மச்சான். ஐயோ ஏய் அங்க இருக்காரு. அதான் உன் தங்கச்சி. மச்சான். ஏய் இங்க வேற என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு சரக்கு வாங்கி கொடுல போட்டு தொட்டு போட்டுறேன். நான் வாங்கி கொடுத்து வந்தேன். ஆனால் தங்கச்சி பார்த்தேன். எவ்வளோப்படாத நான் எங்கே பார்க்குதுன்னு பார்க்காமே தான்டா இருக்கேன். நீ பார்த்துக்க மச்சான், நீ பார்த்துப்ப. நீ பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் நைட்டு உனக்கும் எனக்கும், உங்க அண்ணனுக்கு எனக்குமா? என்னடி இப்படி அநியாயம் பண்றான்? நான் என்னங்க பண்ண முடியும்? இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டை என்ன நடந்தாலும் கொண்டாடி ஆகணும். இவனை கிடப்புல தள்ளி போடுவான், தூக்கு. ஏமா அம்மா இன்னைக்கு நடக்குமா? நடக்கும். ஆனா ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சாட்டா நல்லா இருக்கும். தயவு செய்து நீயே பாடிடுவேன். நானா? ஒரு பாட்டு ஆரம்பி. கேட்பாங்களா? நல்லா கேட்பாங்க, சத்தமா மட்டும் பாடு. பால் இருக்கும் இருக்கட்டும், பழம் இருக்கும் இருக்க. நிப்பாட்டி. பால் பழம் இங்க நடக்கும். 10 வருஷமானா நமக்கு பிள்ளை வரக்கு மாடி. இதை பாடிக்கிட்டு தான் அர்த்தம். அப்பெல்லாம் பாடக்கூடாது. சரிங்க. ஜாலியா இருக்க வேண்டிய நேரம்லையா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்ல. சரிங்க. அதனால இப்படிலாம் மூட் அவுட் பண்ணாத. சரி. நான் இதுக்காக எத்தனை இதுக்கு மேல பேசி பேசணும். இனிமேல் குத்துதான். எவன் கதவை திறக்க. எதுக்கு கையில கத்தி வச்சிருக்க நீங்க? கத்தியா? சார் எதுக்கு வச்சிருக்க? சார் விடு சார், கொஞ்சம் பேச விடுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் சார். ஓ ஃபர்ஸ்ட் நைட்டா? உனக்கு சிரிப்பா தெரியுதா? எனக்கு நடக்கவே இல்லையா? என்ன நடக்கல? ஃபர்ஸ்ட் நைட் அதுமா. பழங்களை வெட்டி சாப்பிடுறதுக்காக கத்தி எடுத்தேன். அதுக்காக ஆள் வரும்போது கத்தி நீட்டுறதாயா? இல்ல சார், நீங்க வரும்போது அப்படி நடந்து வச்சு என்ன செய்ய சொல்றீங்க? ஒன்றும் இல்லையா, இந்த ஏரியாவில் ஒரு அக்யூஸ் எஸ் ஆகிட்டேன். போட்டானா? பதுங்கிருக்கானா? ஒவ்வொரு வீடா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நம்பல. சரி, அதே இங்கே இருப்பானாக்குன்னு வந்து பார்த்தேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வெரி நல்லா இருமா. கங்கராஜ். ஏய் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எந்திரிமா. ஏன் இவர் காலில் கும்பிட்டு விழுகிற? இல்லை, ஒரு பெரியவங்கன்னு மரியாதை. பாத்தியா பாத்தியா என் பொண்டாட்டியா? யார் பெரிய மனுஷன் இருந்தாலும் காலில் கும்பிட்டு வந்து மரியாதையான பொண்ணியா? எனக்கு இப்படி பொண்ணு கிடைக்குமா? நான் இருக்கும்போது அப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. நீ ரொம்ப பெரிய மனசுக்காரங்க. ஆமா சார். நல்லா வருவையா நீ? நல்ல பொண்ணுயா?
அம்மா உன்னை பார்த்து எங்க டிபார்ட்மெண்டே பெருமைப்படுது. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பெருமைப்படுதான். தப்பு செய்யலாம், திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் உனக்கு கிடைக்கும். அதானே திருந்திடணும். என்ன சார் சொல்றீங்க? இல்ல ஒண்ணு இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். அம்மா நமக்கு பிடிச்ச எல்லா பீடையும் முடிஞ்சு போச்சு. ஆனா சரியா ஒரு விஷயம் சொல்லி கேட்டுக்க. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். இல்ல தாயா, என்ன முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, பின்னால அடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஏண்டா சுப்பிரவாதம் பாடி கோழி கூவியாச்சு, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? முடிஞ்சிருச்சா? கோழி வேற கூவிருச்சா? என்னடா இந்த பக்கம் வா. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா எனக்கு? அம்மா இல்லையா? நைட்டெல்லாம் தூங்காம இருந்திருப்பீங்க, ரொம்ப அசதியா இருக்கும். வா வந்து குளிச்சிட்டு போ, கோயிலுக்கு போலாம் வா. கோயிலுக்கா? வா சாமி, வா சாமி. கோயிலுக்கா? ஆமா கோயிலுக்கு. இங்க என்ன நடந்துச்சு? குளிச்சு கோயிலுக்கு போறது. அப்படியே போமா. பாத்தியா என் மனுஷன் நிலைமையா? நேரம் சரியில்லைனா எதுவும் நடக்காது உங்களுக்கு. அவன் மெரினா பீச்சில் ஒரு கொடக்குள்ள குடும்பமே நடத்துறாங்க. இப்படி அழகா சன் டிவியில் செட்டை போட்டு இதை பார்க்கறதுக்கு பாக்கியராஜ் வேற. இப்படிலாம் இருந்து ஏதாவது நடந்துச்சா? அப்பவே சொன்னாங்க இந்த பொண்ணு லாய்க்கு இல்லையா, ராசி கிடையாது, சித்ரா தான் நல்ல பொண்ணு கட்டிக்கன்னு சொன்னாங்க. கேட்டல நான், என்னை கட்டிக்கிறதுக்கு அந்த பிள்ளை கொடுத்து வச்சிருக்கா. அப்பா இப்படிலாம் இதே மாதிரி வாழ்க்கையில் யாரும் தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி நிலைமை எவனுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு நீ இவ்ளோ பிரச்சனையா? அதானே ஃபர்ஸ்ட் நைட்லயா பிரச்சனை வரும்? அதான் வரவே கூடாது, உனக்கெல்லாம் வரக்கூடாது. சாமியை கும்பிட்டுக்க. ஆமா ஆமா நீங்க சொல்லிட்டீங்களே, சாமி கடவுளே கும்பிட்டுக்கிறேன். சோ இந்த காமெடி எப்படி இருந்துச்சு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். நந்திதா மேம் நீங்க சொல்லுங்க. சித்ரா பேசாதம்மா ப்ளீஸ். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் விட உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சித்ரா அண்ட் கணேசன் நீங்கள் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், 100 out of 100 அதுக்கு. அவ்வளோ. அப்பார்ட் ஃப்ரம் தட் வடிவேல் கணேசர் அண்ட் சந்துரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிச்சிட்டிங்க. நீங்கள் டைலாக் சொல்கிறீங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, வேற என்ன வேணும்? டைலாக் கேட்கும்போது டான்ஸு சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி சாங்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க உங்களை. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எப்பவுமே எல்லோரும் லைக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது. என்னென்னா எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வந்து எவ்வளோ தடவை வந்து இந்த திருமணமும் இந்த முதலிரவு சீன் வந்தால் அந்த காட்சிகள் வரும்போது எல்லாருமே அதை லைக் பண்ணி என்ன அதில் விசேஷமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக வரக்கூடியது தான். ஆனால் ரெகுலராக வர்றதா இருந்தாலும் அது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அது இதுங்கும் போது அது ரசிகர்களாக தான் இருக்கும். ஸோ இதில் பர்டிகுலராக அந்த ஒய்ஃபாக நடிக்கிறவங்களுக்கு நல்ல பாடியில் வந்து அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நிற்கிறது, அவங்க பேசுகிறது, அந்த நல்லிடமாக இது பண்ணுறது, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இவர் எப்படி நடிப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வடிவேல் கணேஷ் அவர் நடிக்கும்போது பாட்டு பாடும்போதெல்லாம் நான் அவங்கள பாட்டுத்தேன், அவங்க நல்லா இது பண்ணாங்க. அப்புறம் மதர் ஆசிட்டிஸ் அவங்க பாட்டில் அவங்களும் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அவர் சோலோ ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரி இது அவரை வச்சு இங்கே. ஸோ ஒரு எபிசோட் ஃபுல்லாக சிரிக்க வச்ச நம்மளுடைய ஒஸ்தி மன்னர்கள். இதில் பெஸ்ட் ஸ்கிரிப்ட், அதாவது ஒஸ்தி ராஜ்யம் யார் வந்து தட்டி சொல்ல போகிறாங்க? ஒஸ்தி ராஜ்யம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இன்றைக்கி சொசைட்டியில் என்ன நடந்துகிட்ருக்கு, அதில் வந்து ஜனங்கள் வந்து எப்படி ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தோடு வந்து நம்ம ஆடி தள்ளுபடி அந்த வெங்கடேஷ் டீம். சூப்பர். உலகத்தை சுத்தி பார்க்க போறோம், பூமிக்கு இறங்கி போக போறோம். நீங்க கிட்னி ஆபரேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே சட்னி வச்சு நான் சப்பாத்தி அந்த திடீர் சூரியன் அது முடிஞ்சுதா மறையுதா? சாரி வெளியே. ஸோ நம்ம ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே ஒஸ்தி மன்னர்கள் தான். ஆனால் இன்னைக்கு எபிசோடில் யார் அந்த ஒஸ்தி மன்னர்கள்?
பெஸ்ட் டீம் இட்ஸ் ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிட்டே இருக்கிறது தான். அந்த கோஆர்டினேஷன், டயலாக் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக இம்பார்ட்டன்ட்லி வந்து கோஆர்டினேஷன் தான். ஓகே, அதில் பெஸ்ட் டீம் ஆஃப் திஸ் எபிசோட் இஸ் திண்டுக்கல் சரவணன் டீம். ஆனால் என்னால் தூங்கவே முடியல சார். ஏன் சார்? ஏன்னு கேட்க மாட்டீங்களா சார்? ஏன்னு கேட்டனே. நீங்கள் என்ன கேட்குற நானே சொல்கிறேன் சார். இந்த ஏரியாவில் ஒரே கொசு தொல்லை சார். கடிக்குதா சார்? கொசு கடிக்குதான்னு கேட்குறீங்களா? அதான் கேட்டேன். கேட்க மாட்டேன். சோலோ தம்பி தம்பி படிக்கிறா சார். அடுத்து ஒஸ்தி சக்கரவர்த்தி. இந்த பட்டத்தை யார் இன்னைக்கு தட்டி செல்ல போறாங்க? 2 பேர் எனக்கு மைண்டில் வந்தது. ஓகே சார். ஆனால் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ கடைசி வரைக்கும் ஒன் மேன் ஆர்மியாக இருந்தவர் நம்ம வடிவேல் கணேஷ். எதுக்கு கையில கத்தி வச்சிருக்க நீங்க? கத்தியா? சார் எதுக்கு வச்சிருக்க? சார் விடு சார், கொஞ்சம் பேச விடுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் சார். ஓ ஃபர்ஸ்ட் நைட்டா? சிரிப்பா தெரியுதா? எனக்கு நடக்கவே இல்லையா? ஸோ இன்னைக்கு எபிசோட் ஃபென்டாஸ்டிக்கான ஃபன் லோடடாக இருந்துச்சுங்க. நான் எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், காமெடினா லாஃபு, ஒஸ்தினா மாசு. திரும்பவும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றோம். Until then, this is Chittu, Nadita ma'am and Bhagirath sir saying bye from Osti. இது உங்கள் Osti காமெடி குஸ்தி. காமெடி குஸ்தி எங்கள் Osti. Ha 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 ha!